disciples, தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், this is the blood of the new covenant. இது புதிய உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. Drink of this இதை வாங்கி பருகுங்கள். for the remission of sins. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. Do this in memory of me. இது என்னுடைய நினைவாய் செய்யுங்கள். Until the coming of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் திரும்ப வரும் வளவும். We will break of the bread and drink of the wine which symbolizes his body and his blood. நாம் அப்பத்தை பிட்டு திராட்சை ரசத்தை நாம் பருகுவோம். அது காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே காயங்கள் பார்க்கின்றே. Some of you are confused about certain things. The Lord will give you clarity. இங்கு சில குழப்பத்திலே இருக்கிறீர்கள். கண்டிப்பாக கர்த்தர் அதற்கான விளக்கத்தை கொடுப்பார். He will guide you, he will lead you. அவர் சரியான பாதையிலே உங்களை வழிநடத்தும். Let them be able to partake in this holy communion service. ஆண்டவரே, அவர்கள் வருகிற நாட்களிலே இந்த திருவிருந்து மேசையில பங்கு பெற நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Let your name be glorified through each one of your children who have partaken at your table. ஆண்டவரே, யாரெல்லாம் திருவிருந்தில் பங்கு பெற்றார்களோ அவர்கள் அனைவரும் கர்த்தாவை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே